வணக்கங்க. நான் வந்து தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா கப்பலோட்டி தமிழன். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கின்னு வரோம். இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல்லுங்களை பண்ணிக்கின்னு வந்து அதுக்கு நஞ்சு இல்லாமல் அந்த பயிர்களை வளர்த்து அதுங்களுக்கு வந்து நம்ம வீட்டு முறையிலே வந்து நெல்லை வந்து அவியல் பண்ணி அரிசியாக்கி அறுசுவையோடு கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் என்ன நாற்று விட்டுருக்குறோம், அதுக்கு அடியில் சேடை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா நாற்று விட்டுருக்குறேங்க. இதுக்கு வந்து அடியில் வந்து குப்பைமேனி, எருக்கை, ஆடாதொடா, வேம்பு அது மாதிரியான ஒரு 4 வகையான தழைகளை வந்து விட்டு போட்டு நல்லா மக்க வச்சு நாற்று விட்டுருக்குறோம். அது மேலே பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வந்து கலவையாக மேலே வந்து போட்டுருக்குறோம். தேங்காய் புண்ணாக்கும் நம்ம வந்து இதை போட்டுக்கிறோம். இதுக்கு நம்ம இந்த நாற்றை வந்து நஞ்சு இல்லாமல் இப்படி வளர்த்துட்டோம். அடுத்தது வந்து இதை சேடையாக்கி நடும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்றத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது வந்து தாங்க இது சனப்பை. இது வந்து நம்ம வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து விதைச்சிட்டோம். நம்ம நாற்று விடுறதுக்கு முன்னாடி இதை கணக்கு போட்டு இந்த சனப்பையை நம்ம விதைக்கணும். இது வந்து என்னென்னா, இது பூமியில் விதைச்சிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. இது வந்து பூ எடுக்கும் தருவாயில் வந்து நம்ம இதை வந்து மடக்கி போட்டு உழுதுட்டோம்னா அவ்வளோ பெரிய சத்துங்க இது. இதை வந்து இந்த மாதிரியான நம்ம கொடுக்குறதுக்கு வந்து அந்த வந்து யூரியா சத்துன்னு சொல்லுவாங்க. தடை சத்து ரொம்ப இது வந்து பயிர்களுக்கு நிறைய கொடுக்கும். அதை வந்து தான் இப்போ வந்து நம்ம மடக்கி உழவ போகிறோம். இப்படிலாம் செஞ்சால் தாங்க இயற்கை விவசாயம் நம்மளுக்கு வந்து சாத்தியமாகும். இது இல்லாத பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேப்பந்தழையும் போடுவோம். இந்த மாதிரி நம்ம விதைச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் செலவு வந்து குறையும். இது நல்லா மக்கும். சேறு நல்லா வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வந்து பூ பொலன்னு ஆகும். நல்லா வந்து பயிருங்க வந்து சீக்கிரமாக 3 நாள் வெள்ளி கம்பி மாதிரி வேர் விட்டுரும். இதில் வந்து நம்ம இதை பண்ணும்போது நமக்கு இயற்கை விவசாயத்தில் நஞ்சு இல்லாத உணவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து மடக்கி உழ போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம மடக்கி உழுதுட்டு நாளைக்கு வந்து இதை வந்து தண்ணி விட்டு நான் வந்து சேடையாக்கிடுவோம். ஏன்னா அது நம்ம அப்படியே சேடையில் ஓட்டினோம் அப்படின்னா நீட்டாக கும்பலாகிடும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து இதுங்க வந்து தூளாகிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கயனி ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் வந்து ஈவனாக இருக்குங்க. இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி நட்டு தான் பாரம்பரிய நெல்லை அரிசி ஆக்கி கொடுக்குறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அரிசி நஞ்சு இல்லாத உணவாக இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. எங்கள் மாதிரியான விவசாயிங்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரியான அரிசியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். என்கிட்ட வந்து எப்பயுமே இருக்காது. என்கிட்ட இருக்கிறப்போ நாங்கள் வந்து விளைவிச்சு அந்தந்த போகத்துக்கு என்ன பாரம்பரிய நெல் வைக்க முடியுமோ அதை விளைவிச்சு வீட்டிலே வந்து மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு கொடுக்காம வீட்டிலே வந்து அதை வந்து விளைச்சி அரிசியாக்கி மக்களுக்கு கொடுக்குறேங்க. ரொம்ப நன்றிங்க. எங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கும்பலாக சேர்ந்து பயணிக்கலாம். நிறைய வியூவர்ஸ் போதற்கண்டி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். நன்றிங்க. வணக்கம். அரிசி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க. என்னுடைய நம்பர் வந்து 86 68 19 67 56ங்க. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. எது சம்மந்தமானாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து டவுட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கோழியை பற்றியாக இருந்தாலும் இயற்கை விவசாயத்தை பற்றியாக இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட வந்து கருப்பு கவனி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. வேணுன்றவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். நன்றிங்க. வணக்கம்.